அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் சார்பாக 13வது கருத்தரங்கம். இதில் 5வது முறையே என்னை கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். காலையில் தங்கப்பாண்டியன் ஐயா பேசினார், ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொன்னார். கன்னியப்பன் சார் பேசினார், ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தாரு. சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, நான் பார்த்த ஜாதகங்களில் சில ஒரு ஆய்வு ஜாதகம், ஒரு நல்ல யோக ஜாதகம், அதை பற்றி இப்போ நான் பகிர்ந்துக்க போகிறேன். இது ஒரு பொண்ணோட ஜாதகங்க. லக்னத்திலேயே கன்னி லக்னம், லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன், லக்னத்துக்கு 2ல் மாந்தி துலாத்தில், லக்னத்துக்கு 4ஆம் இடம் தனுசில் பார்த்தீங்கன்னா சனி, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல ராகு, 7, 8ல் எந்த கிரகமும் இல்லை. 9ல் பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சம், ரோகிணி நட்சத்திரம் அந்த பொண்ணு. லக்னத்துக்கு 10ல் பார்த்தீங்க அப்படின்னா குரு இருக்குது. ஜாதகர் பார்த்தீங்கன்னா இப்போ கன்னியா லக்னம் இல்லைங்களா, கன்னியா லக்னத்தில் புதன் சுக்கிரன் 2 பேருமே இருக்கிறாங்க. லக்னாதிபதி என்ன பலத்தில் இருக்கிறாருங்க ஐயா? கன்னியா லக்னத்தில் புதன் எப்படி இருக்காருங்க? உச்சமாக இருக்கிறார். சரிங்க ஐயா. கூட சுக்கிரன் இருக்கார் இல்லைங்களா. சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் இந்த பொண்ணு பிறந்தாங்க. ஆனால் கன்னியா லக்னத்திலே பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன், ரோகிணி நட்சத்திரம் இல்லைங்களா. அப்போ சந்திரன் என்ன ஆவாருங்க? உச்சமாகிறாரு இல்லைங்களா. கன்னியா லக்னத்துக்கு 11 கூடையவர் இங்கே உச்சமாகிறார். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் படிப்படியாக படிப்பில் முன்னேறி ஐடி கம்பெனியில் போனாங்க. ஆரம்பத்திலேயே 40,000 சம்பளம் வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. சரிங்களா. இந்த கன்னியா லக்னத்துக்கு இந்த புதன் என்ன ஆகிறாருங்க? 10 கூடையவர் ஆகிறாருங்களா. 10ஆம் அதிபதி இங்கே உச்சமாகி லக்னத்தில் உட்காந்துட்டாருங்களா. இந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருங்க? சுக்கிரன். அவரும் இங்கே லக்னத்தில் உட்காந்துட்டார். அப்புறம் 9, 10 கூடிய தொடர்பு நம்ம என்ன சொல்லுவோங்க? தர்ம கர்ப்பாதி யோகம். அந்த பொண்ணு இதுக்கு வந்துருச்சுங்களா. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மாதம் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. ஐடி கம்பெனிலேருந்து அடுத்து இப்போ வேர்ல்டு பேங்க்கில் வேலை செய்கிறதுக்கு போயிட்டாங்க. 10ஆம் இடம் குரு அமர்ந்திருக்கார் இல்லைங்களா. குரு என்ன மாதிரியான இடங்களை சொல்லுவாருங்க? பணப்புழக்கம் உள்ள இடங்கள், பேங்க்கு, கோவில், காலேஜு, ஸ்கூலு, இந்த மாதிரி இடங்களில். அப்போ இவங்களுக்கு ஆரம்பத்தில் புதனுடைய இது ஐடிக்குள்ளே போனாலும் இப்போ பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க்கில் ஒரு பெரிய பதவியில் இந்த பொண்ணு இருக்காங்க. அந்த மாதிரி ஆரம்பத்தில் முதல் இன்டர்வியூக்கும் இந்த பொண்ணு போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய அவமானங்களை சந்திக்கிறாங்க. இருந்தாலும் இந்த லக்னாதிபதியினுடைய பலம் இருக்குதுங்களா, உச்சம் பெற்றது, நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன்னு தொடர்ந்து முன்னேறி, அதனால் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. அப்போ லக்னத்திலே புதனும் அந்த யோகாதிபதி சுக்கரனும் சேர்ந்துருக்கும் போது சுக்கரன் நீச்சமானா கூட இங்கே புதனோட சேர்ந்து பலம் ஏறுறாங்க. அது மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்குது. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு, இந்த பொண்ணுக்கு நான் உங்களுக்கு காதல் திருமணம் தாம்மா ஆகும்னு சொன்னேன். இவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. 7ஆம் அதிபதி யாருங்க இந்த கன்னியா லக்னத்துக்கு? குரு. அவர் யார் நாளில் இருந்து பார்க்குறாங்க? சனி பார்க்குறாருங்க. 7ஆம் வீட்டையோ 7ஆம் அதிபதியோ சனி பார்த்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 90% காதல் கல்யாணம் தான் ஆகுதுங்க. அது எங்கே இருந்தாலும் சனி 7ஆம் வீட்டை பார்த்தாலும் இல்லை 7ஆம் அதிபதி பார்த்தாலும் மேக்சிமம் காதல் திருமணம் தான் அவங்களுக்கு ஏற்படுது. சூரியன் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல, செவ்வாய் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல, கேது 12ஆம் இடத்துல. சரிங்களா. அப்போது இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடெல்லாம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. முதல்ல ரோகிணியில் பிறந்தனால சந்திரனுடைய திசை, அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய திசை, அடுத்து ராகுவோட திசை, இப்போ குரு திசையில் இந்த பொண்ணு இருக்காங்க. அப்போது சாதாரண ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் இந்த லக்னாதிபதி பலம் பெற்றதுனால அந்த படிப்புனால அந்த பொண்ணு 2 டிகிரி முடித்தாங்க.
பிடெக் படித்து அதன் மூலமாக புதனுடைய எல்லா இதுவுமே அவங்களுக்கு கிடைச்சது. காலேஜில் எந்த போட்டியில் பங்கு பெற்றாலும் இவங்க ஜெயிப்பாங்க, பரிசு வாங்குவாங்க. ஏன்னா லக்னத்தில் சுக்கிரன் இருக்கு இல்லைங்களா, டான்ஸு பாட்டு இந்த மாதிரி இதுலேயும் அவங்க கலந்துக்குவாங்க. ஏன்னா கலைக்குரிய கிரகமான 2ஆதிபதி ஆகுறாங்க. நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. டிஸ்டிங்ஷனில் இவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி புதனுடைய இதை வந்து அவங்களுக்கு அற்புதமாக அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கு. லக்னாதிபதியும் நல்லா இருக்கார். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகத்தில் எல்லாமே நடக்குது நம்ம சொல்கிற. ஏன்னா லக்னாதிபதி அதை நடத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு. அடுத்துங்கய்யா, இப்போ வந்துங்க இந்த ராகு இருக்குது இல்லைங்களா, 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். ராகு ஆரம்பத்தில் வந்து இரவு நேர பணி அவங்களுக்கு கிடைக்குதுங்கய்யா. 6ஆம் இடத்துல ராகு சனி அமரும் போது, 6ஆம் இடங்கிறது நமக்கு உத்தியோகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அந்த இடத்துல ராகு சனி அமர்ந்ததுனால இரவு நேர பணியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் தொடர்ந்து தன்னுடைய ஹார்ட் ஒர்க்குனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டே ஷிஃப்ட்டுக்கு வர்றாங்க. வந்து ஒரே வருஷத்தில் அடுத்து படிப்படியாக டெவலப் ஆகி இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. டீம் லீடராக வந்து அதுக்கு மேலே வந்தாங்க. அந்த மாதிரி அதுக்கு வந்து இந்த சூரியன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அது பலம் பெற்றதுனால இவங்களுக்கு அந்த ஒரு தன்மைகளை அது கொடுக்குது உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ஒரு சிறப்பாக முன்னேறி இப்போ மாதம் 1 லட்சத்துக்கு மேலே இன்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு 2ஆம் அதிபதியும் லக்னத்தில் உட்கார்றது ஒரு சிறப்பு. எந்த ஜாதகமாக இருந்தாலும் 2 கூடையும் லக்னத்தில் உட்கார்ந்தது அப்படின்னா பணம் அவங்கள தேடி வருது. ஏதோ ஒரு வகையில் பணம் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான தன்மைகளை அது கொடுக்குது. அப்போ இந்த 7ஆம் அதிபதியை சனி பார்க்கும்போது இவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுதுங்க. இப்போ 5ஆம் அதிபதி இந்த லக்னத்துக்கு 5, 6 கூடைய சனிங்களா, 5ஆம் வீட்டுக்கு இது என்ன வீடுங்க? 12ஆம் வீடு. அப்போ இந்த 5ஆம் வீட்டுக்கு இது மறைஞ்சதுனால இவங்களுக்கு குழந்தை தாமதம் ஆயிடுச்சு. முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்யாணம் முடிக்கும் போது கொஞ்ச நாள் நம்ம வந்து குழந்தை வேண்டாம், நம்ம நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவோம், வெளிநாடுலாம் போயிட்டு வருவோம், அப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விதி வந்து என்ன பண்ணுதுன்னா, காரகர் குருவையும் சனி பார்க்குறாரு இல்லைங்களா. இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடித்து 10 வருஷம் கழித்து தான் குழந்தை பிறந்தது. 2012 கல்யாணம் அவங்களுக்கு, 2022 தான் குழந்தை பிறக்குது. அதனால் இந்த 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் மறைஞ்சாலும் இப்போ தன்னுடைய வீட்டுக்கு 12 மறையும் போது அது புத்திர தோஷத்தை கொடுக்குது. அதே மாதிரி காரகரையும் காரகர் குருவை வந்து சனி பார்க்கறதுனால குழந்தையை தாமதப்படுத்துது. அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுது உங்களுக்கு. சரிங்களா? அதனால் இந்த ஜாதக ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஈர்க்கக்கூடியதே கிரகங்கள் தான். கிரகங்கள் அனுமதிச்சா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமே. அவங்க நினச்சாங்க குழந்தை வந்து லேட்டாக கிடைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் சனி பகவான் எப்படி சோதிச்சார்? 10 வருஷம் அவங்கள வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்காக கவலைப்பட வச்சு வேதனைப்பட வச்சு அப்புறம்தான் அந்த குழந்தை பாக்கியமே அவங்களுக்கு கிடைச்சிது. அந்த மாதிரியான அமைப்பு. அதனால் ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு இப்போ நல்ல வீடு மனை வண்டி வாகனம் எல்லா சுக சௌகரியங்களும் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது சனி வந்து குழந்தை வந்து 10 வருடம் கழித்து தான் அவங்களுக்கு கொடுத்தார். சரிங்களா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சப்தாம்சத்தில் 5ஆம் அதிபதிக்கு திரிகோணத்தில் குரு வர்ற காலம் அவங்களுக்கு குழந்தை கிடச்சிதுங்கய்யா. சப்தாம்சத்தில் குரு வந்து அந்த 5ஆம் அதிபதி சனி இங்கே நிற்கிதுங்கய்யா, அங்கே குரு வரும்போது குழந்தை கிடச்சிது அவங்களுக்கு. அது கேது சாரங்கய்யா. கேது கேது ஒரே நிமிஷங்கய்யா பார்க்குறேங்க. சூரியன் வந்து மகம் 3ஆம் பாதம், செவ்வாய் வந்து பூரம் 2ஆம் பாதம், கேது வந்து மகம் 1ஆம் பாதம்ங்கய்யா. ராசிங்கய்யா ராசி. சூரியன் வந்துங்கய்யா மகம் வந்து 3ல் இருக்குங்க. 3. செவ்வாய் வந்து பூரம்ல இருக்குங்க சார். பூரம் 2லைங்கய்யா. கேது வந்து பார்த்தீங்கன்னா மகம் 1ல் இருக்குது. அது மாதிரி இது மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி உச்சமாகிடுதுங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணப்பழக்கம் அதிகரிச்சுட்டே இருக்குது அவங்களுக்கு. வட்டி தொழிலும் அவங்களுக்கு வருது மறைமுகமாக. இவங்க இன்னொருத்தர் மூலமாக
அவங்களுக்கு அந்த ரிஷபராசிங்கிறதுனால ஃபைனான்ஸும் நடக்குது உங்களுக்கு. அதனால் ஆரம்பத்தில் சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த சந்திரன் திசை, செவ்வாய் திசை, ராகு வந்து பாதிக்கு மேலே யோகம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. வெளிநாடு போகிறது, வேலையில் நல்ல முன்னேற்றம், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ராகு குரு பார்க்குறது ஒரு சிறப்பு இருக்குது இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி லக்னாதிபதியும் அதோட 5, 9 குறையவர்கள் யாராவது ஒருத்தர் தொடர்பு பண்ணி லக்னம் அமரும் போது அவர்கள் ஒரு நல்ல சிறப்பான ஒரு நிலையை கண்டிப்பாக அடைய முடியுது. பொருளாதார ரீதியான மேன்மைகள் அடைகிறாங்க. உடல் ஆரோக்கியம்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மேக்ஸிமம் பெருசாக எந்த ஹெல்த் இஷ்யூஸும் அதிகமாக வர்றதே இல்லை. ஒரு சில நேரங்கள் மட்டும் இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை அவங்களுக்கு இருந்து பிசிஓடி இருந்தது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா ஒரு 3 மாதத்தில் அவங்களுக்கு சரியாயிடுச்சு. சரியாகி அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அவங்களுக்கு. இந்த ராகு திசையில் அவங்களுக்கு அந்த இந்த சூரியன், செவ்வாய், கேது புத்தி வரும்போது எல்லாமே வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஏற்பட்டுச்சுங்க ஐயா. ஒரு ஷார்ட் டர்மாக 3 மாதம் 6 மாதம் போயிட்டு வரக்கூடிய தன்மைகள் எல்லாமே கிடைச்சது உங்களுக்கு. இது மாதிரி ஒரு நல்ல முன்னேற சின்ன வயசில் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இது. கிளைண்ட் தாங்க. சரிங்க மேடம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பாக திருப்பூர் சகோதரிகள் ஈஸ்வரி ராஜ் மேடம், கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீச்ச பங்கம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா. மேரேஜ் எப்போ ஆச்சு உங்களுக்கு? இல்லை, வயசு 89 தான். லேட்டாக மேரேஜ் இல்லையா? கொஞ்சம் திருமணமும் தாமதமாயிருக்கு இல்லைங்களா? 23 இல்லைங்க சார். லவ் மேரேஜ் கொடுத்துருச்சு. குடும்பத்துக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இல்லை, குடும்பத்துக்கு எதிர்த்து மேரேஜ் பண்ணியிருக்காங்களா? குடும்பத்தை எதிர்த்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதாவது நீச்சமாக இருக்கிற கிரகம் நீச்சம் இல்லை அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். மேடம் சொன்ன மாதிரி நவாம்சத்தில் அவர் வந்து பலமாக இருக்கார். சுக்கிரன் ராசி கட்டத்தில் நீச்சமாக இருந்தாலும் நவாம்சத்தில் வந்து சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறாருங்க. அஸ்தம் 2ஆம் பாவத்தில் இருக்கார், ரிஷப வீட்டில் இருக்காருங்க. அதனால் இந்த எப்போவுமே நமக்கு வந்து ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அம்சத்தில் அதே வீட்டில் இருந்துன்னா வர்க்கோத்தம் ஏற்பட்டு பலம் ஏற்படும். அது ஒரு அமைப்புங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ராசியில் நீசமானாலும் அம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றதுன்னா அது ஒரு நல்ல சுபபலனை கொடுக்குங்க. அப்போ நவாம்சத்தில் நீங்கள் சொன்ன கான்செப்ட் மாதிரியே தான், அதே தான் அங்கே அப்ளை ஆயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அழகாகவும் இருப்பாங்க, பார்க்குறக்கு முகவசீகரமாக இருப்பாங்க, பாட்டு நடனம் இதுலையெல்லாம் வந்து அவங்க டேலண்ட்டு. ஆமாங்க ஆமாங்க, அந்த மாதிரியான அமைப்பு. பேசினாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இனிமையாகவும் இருக்கும். ஆமாங்க ஐயா. சந்திரன் வந்து ரோகிணி 1 இல்லைங்க, சந்திரன் வந்து ரோகிணி 1. ஆமாங்க ஆமாங்க. என்னென்னா இவங்களுக்கும் இவங்க மாமியாருக்கும் ஒத்து வரல, பிரிஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க, இவங்க ஒரு ஊரில் இருக்காங்க. மாமியார் 10ஆம் இடம் தானேங்க,
பாதகத்துக்கு வந்துட்டார் இல்லைங்களா, அப்போ பாதகத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் அந்த மாமியார் வந்து இவங்களுக்கு தலைவலியாகவே இருந்தாங்க. அதனால இவங்க தனி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சரிங்களா. மாமியாருக்குரிய அந்த 10ஆம் அதிபதி லக்னத்தில் உச்சம் பெறுது இல்லைங்களா, அவங்க கொஞ்சம் டாமினேட் பர்சனாக தான் இருப்பாங்க. நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கும் லக்னாதிபதி பலம் அது மாதிரி. ஆமாங்க. என்னென்னா அவங்க மாமியாரும் கன்னியா லக்னம், அவங்களும் கன்னியா லக்னம். சரிங்களா. இந்த மாதிரியான அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் இதனோட அமைப்புங்க. அதே மாதிரிங்கய்யா இப்போ நமக்கு வந்து ஒரு அசுப விஷயம் நடக்குது அப்படின்னா வயதோட்டம் உங்களுக்கு தெரியுங்களா? வயதோட்டம் தெரியாது. இப்போ நம்ம 1 வயசு அப்படின்னா நம்ம லக்னத்தில் இங்கே இருக்கும், 2 வயசுனா இங்கே இருப்போம், 3 வயசுனா இங்கே இருப்போம், 4 வயசுனா இங்கே இருப்போம். அப்போது சனி இங்கே 4ல் இருக்கார் இல்லைங்களா. இந்த பொண்ணுக்கு 4 வயசு ஆகும்போது இந்த 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? தாய் ஸ்தானம். தாய் வழியில் ஒரு கர்மகாரியம் நடக்குது. தாயுடைய அம்மா இறந்து போகிறாங்க. இப்போது வயதோட்டத்தில் 4ஆம் வீட்டில் சனி வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது 4 வயசு ஆகும்போது தாயாரோட அம்மா இறக்குறாங்க. இப்போ அம்மாவுக்கு அம்மானா எத்தனாம் பாவங்க? 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவத்து அதிபதி குரு எங்கே இருக்கிறாருங்க? 10ல் இருக்கிறாரு. ஆனால் அவர் யார் சாரத்தில் இருக்கார்? திருவாதிரை சாரத்தில் இருக்கிறார். திருவாதிரை சாரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த பாவகாரகமோ அல்லது கிரகக்காரகத்துவமோ ஒரு துர்மரணத்தை சந்திக்கும், அல்லது கேன்சர் மாதிரியான கொடிய வியாதிகளை அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா திருவாதிரைங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம். சிவன் என்ன பண்ணார்? ஆழகால விஷத்தை குடித்தார் இல்லைங்களா, அது ஒரு சூசைட் மாதிரி தானே. அப்போ காலபுருஷ தத்துவப்படி இது எத்தனாவது பாவங்க? 3ஆம் பாவம். 3ஆம் பாவங்கிறது தற்கொலை துர்மரணத்தை சொல்லக்கூடிய பாவம். ஏன்னா 8க்கு 8ஆம் பாவம் கழுத்து. அப்போது இந்த 4ஆம் அதிபதியோட இவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4 7ஆம் பாவம் அம்மா, அது வந்து எங்கே இருக்குங்க? திருவாதிரை சாரத்தில் இருக்குது. இந்த பொண்ணோட அம்மாவோட அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது. அங்கே திருவாதிரை சாரம் வந்துருச்சு இல்லைங்களா, கேன்சர் நோய். அவங்க வந்து எப்போ இறக்குறாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு 4ஆவது வயசில் இவங்க இறக்குறாங்க. அந்த மாதிரியான அமைப்பு. அப்போது கிரகங்கள் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. வயதோட்டத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சுபகாரியம் அசுபகாரியம் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான தன்மைகளை அது கொடுக்குது. அதே மாதிரி திதிசூனியும் நல்லா வேலை செய்யுங்க. திதிசூனியமும் அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் வந்து கெட்ட பலன் கொடுக்கறதில் முதன்மையாக அது செய்யுது. அதனால் இது கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும். சனி இருக்கிற இடத்துலையோ அல்லது 10ஆம் அதிபதி இருக்கிற இடத்துலையோ இந்த வயதோட்டம் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு துர்மரணமோ இல்லது இயல்பான இயற்கை மரணமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த பொண்ணுக்கு 4 வயசு நடக்கும்போது இவங்களுடைய அம்மாவுடைய அம்மா இறந்தாங்க. அப்போ சனி யாருங்க இந்த லக்னத்துக்கு? 5 6 கூடையவர் இல்லைங்களா. 6ஆம் இடம்ங்கிறது நோய்ங்கிற ஒரு இது இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த 6ஆம் அதிபதி இந்த குரு பார்க்குறாரு. அப்போது அவங்களுக்கு வந்து அம்மாவோட அம்மாவுக்கு நோய் வந்து அவங்க ஆமாங்க 6ல் வந்து ராகு அமர்ந்துருக்கிறாரு. அப்போது அவங்களுடைய அம்மாவோட அம்மாவை தான் முதல்ல அது வந்து பாதிக்குது. அதனால் திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணுங்க. அவங்களுக்கு வந்து கொடுமையான வியாதிகள் வர்றதுக்கு அந்த காரகத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தைகள் ஏற்பட்டு அபார்ஷன் ஆகிட்டு போனது அதுவும் ஒரு காரணம் தான், ராகுவுடைய சாரம் இருந்ததுனால அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுது. இது மாதிரி இந்த அமைப்புக்கு நிறைய நன்மை நல்லது கெட்டது எல்லாமே நடந்தது. அதனால் வயதோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஜோதிடர்கள் கவனித்து பார்த்தோம்னா அது மிக அருமையான பலன்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி வயதோட்டத்தில் உங்களுக்கு புதன் இருக்கிற வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பத்திர சம்மந்தமான வேலை ஒன்று நடக்கும், ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான வேலை நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் இருக்கிற இடத்துல வரும்போது வீடு கட்டுறதோ வீடு வாங்குறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் அது கண்டிப்பாக நடக்குங்க. அதே மாதிரி சுக்கிரன் அல்லது செவ்வாய் இருக்கிற வீட்டில் வரும்போது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வயதோட்டம் அப்ளை பண்ணுறது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால் அது ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு திசையில் 12ல் நிற்கக்கூடிய கிரகங்களில் அதிகமாக வருது. அது போக சரராசியில் நிற்கக்கூடிய தசாபுத்திகளில் அதிகமாக வருது.
அப்படி இல்லைன்னா நீர் ராசியில் நிற்கக்கூடிய கிரகங்களில் அதிகமாக வருது. அந்த காலகட்டங்கள் எல்லாமே அந்த தசாபதி காலங்களில் அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வருது. அப்போ இந்த பொண்ணுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கேது நிற்கும் போது அதனுடைய புத்தி காலங்களில் அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுது. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பாலாஜி. நான் திருப்பூர்லேருந்து வரேன். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 7708141553. அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம். வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் கவிதா சக்திவேல் மேடம், ஈஸ்வரிராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.